ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மூணாரில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ் என்னென்ன இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது டீ ஃபேக்ட்ரி. நாங்கள் காலையில் ஒரு 10 o'clock போல் புறப்பட்டோம். போன வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக சேனலை செக் பண்ணி பாருங்கள். மூணாறு எப்படி நாங்கள் எந்த ரூட்டில் வந்தோம், எந்த ரிசோர்ட்டில் நாங்கள் ஸ்டே பண்ணோம், எல்லா டீட்டெயில்ஸும் அதை பார்த்தா தெரியும். இதுதான் அந்த ரிசோர்ட்லேருந்து வெளியில் வர்றதுக்கான பாதை. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு காலையிலே. இது மூணாறு டவுனை விட்டு தள்ளி இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வண்டியோட நாய்ஸஸ் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி பார்க்கிங் வசதி எல்லாமே இருந்துச்சு ரிசோர்ட்டில். ஸோ ஃப்ரீயாக இருக்கலாம். ஃப்ரீயாக உங்களுக்கு நேச்சர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னா இந்த ரிசோர்ட்டை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். நாங்கள் தங்கியிருந்தது பள்ளிவாசலுங்கிற பிளேஸில் உள்ள ரிசோர்ட்டு. இங்கேருந்து ஒரு 4 or 5 kilometers வரும் இந்த டீ ஃபேக்ட்ரிக்கு. மூணாரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நம்ம ட்ரைவ் பண்ணி போகிற எல்லா பிளேஸுமே நல்லா சூப்பராக க்ரீனரியாக இருக்கும். அப்போ அந்த ட்ரைவ் பண்ணுறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இதுதான் இந்த டீ ஃபேக்ட்ரி மியூசியம். இதில் நம்மளுக்கு என்ட்ரி ஃபீஸு ஒரு ஆளுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் போனது ஒரு சீசன் டைமுங்கிறதுனால ஓரளவு நல்லா ரஷ்ஷாகவே இருந்துச்சு. இதில் ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷு அப்படி அவங்களோட லாங்குவேஜ் ஒன்று ப்ரிஃபர் பண்ணி உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் ஓகேயோ அந்த லாங்குவேஜோட ஸ்லாட்டுக்கு நீங்கள் போகலாம். உள்ளே வந்தோடனே எல்லாத்தையும் ஒரு ஹாலில் அசெம்பிள் பண்ணிட்டு இந்த டீ ஃபேக்ட்ரி எப்படி வந்துச்சு, இதோட ஓனர் யார், அந்த லேபர்ஸோட கதை, இது எல்லாத்தையும் அவங்க க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது ஒரு 20 minutes ஜஸ்ட்டு நம்ம வந்து எல்இடி டிவியை பார்த்துக்கிறணும். அப்புறம் வாய்ஸில் அவங்க எல்லாமே க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளை ஃபேக்ட்ரிக்கு உள்ளே போக விடுவாங்க. கீழே ஃபேக்ட்ரி ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம மேலே ஒரு பேசேஜ் மாதிரி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக கிளாஸில் கவர் பண்ணியிருக்காங்க. ஹைஜீனாக இருக்கிறவங்கனால ஃபுல்லாக கிளாஸில் கவர் பண்ணியிருக்காங்க. இது வழியாக நம்மளுக்கு ஒவ்வொரு பிளான்டேஷன் அது எப்படி நடத்துகிறாங்க, இதை எப்படி செப்பரேட் பண்ணுறாங்க, எப்படி க்ளீன் பண்ணுறாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு ஒரு கைட் இருப்பாங்க. அவங்க க்ளீனாக சொல்லி தருவாங்க. அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க சொல்ல நம்ம மூவ் ஆகிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், ஒவ்வொரு ஸ்டெப்பாக நடக்கும். இதில் ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது. இது ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் ஃபேக்ட்ரின்னு நினைக்கிறேன். கீழே ஒரு லேபர்ஸை கூட எங்களால் பார்க்க முடியல. பட் ஆனால் எல்லா மிஷினும் ரன்னிங்லேயே இருந்துச்சு. இது சார்ட்டிங்கு, பேக்கிங்கு, செப்பரேஷன் அப்படின்னு ஏகப்பட்ட ப்ராசஸ்ஸு அவங்க சொன்னாங்க. அதை நம்ம மேலே இருந்தே வாட்ச் பண்ணிக்கலாம்.
இதுதான் ஃபைனல் பேக்கிங் செக்ஷன், வேக்கம் பேக்கிங். இதில் தான் ஒரு 2-3 பேர்த்த நாங்கள் பார்த்தோம். மற்றபடி எல்லா செக்ஷனும் ஆட்டோமேட்டிக் மிஷின் தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. இனி மூணாரில் உள்ள நெக்ஸ்ட்டு பெஸ்ட்டு பிளேசஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.